அறிஞர் பெருமக்கள், பேண்ட் இசைக்குழு மாணவர்கள் முன்னிலையில் மிக பிரமாண்டமாக ஊர்வலம் மிக சிறப்பாக நிகழ்ச்சி. அறிஞர் போற்றதும் அறிஞர் போற்றதும் 2025 எளிய நிகழ்வு எழிலார் பவனியில் பேண்ட் இசைக்குழு மாணவர்களும் மாணவ கண்மணிகளும் எழிலார் பவனியில் அறிஞர் பெருமக்களையும் நம் இயக்குனர் பெருமக்களையும் அவரது குடும்ப உறுப்பினர்களையும் அன்போடு அழைத்து வருகிறார்கள். அத்துணை அறிஞர் பெருமக்களையும் பள்ளியின் இயக்குனர் பெருமக்களையும் அன்போடு வருக வருக என்று எழில்மிகு எஸ்ஆர்வி வளாகத்திற்குள் சமஸ்கிருதி பழங்குடியினர், காந்தாரா பழங்குடியினர், ராஜஸ்தானி பழங்குடியின மக்கள், ஐரோ பழங்குடியினர், ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் என்று பல்வேறு பழங்குடியின மக்கள் நம்மிடையே தோன்றியுள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். இது எஸ்ஆர்வியின் 5 மாணவர்களால் நடத்தப்படுகிற மிக அற்புதமான நிகழ்வு. தமிழகத்தின் ஆகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளர்களை மேடையேற்றி அற்புத நிகழ்வு. இந்த இனிய நிகழ்வு எழிலார் பவனியோடு துவங்கியிருக்கிறது. அத்துணை அறிஞர் பெருமக்களையும் எழிலார் பவனியில் பங்கேற்ற மாணவ கண்மணிகளையும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களையும் 3 பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர்களையும் பாராட்டி மகிழ்கிறது எஸ்ஆர்வி. வாழ்த்துக்கள் மாணவ கண்மணிகளே. செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். ஆம், தமிழ் சான்றோர்களே, வருக வருக என்று வரவேற்ற எம் எஸ்ஆர்வி பள்ளி மாணவர்களின் வருகையை ஏற்பீர்கள். அன்பு குழந்தைகளே, வாபி ஜெயராஜ் அவர்கள் இசையாசிரியர் நிற்பதுவே நடப்பதுவே பாடலை பாடுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. விருது ஏற்பாளர்கள் திருமிகு ஏ மாடசமய அவர்கள், திருமிகு டி ராமசமய அவர்கள், திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள், திருமிகு நிகார் ஷாஜி அவர்கள், திருமிகு கே மகாலட்சுமி அம்மையார் அவர்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்க எஸ்ஆர்வியின் அறிஞர் போற்றுதும் அறிஞர் போற்றுதும் 2025 நிகழ்வு மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்க விருது ஏற்பாளர்களையும் இயக்குனர் பெருமக்களையும் அன்போடு அழைக்கின்றோம்.
விருது ஏற்பாளர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு நிகழ்வின் அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து. கடலுழுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை நுதரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தொடர்ந்து பள்ளிப்பாடல். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவின் மேனியான் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போர் முகமது நமிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பதமகற்றினர் உருவகத்தாலே உணதுணராது படவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியொரும் அறிவான் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினால் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம். நன்றி. நாம் அனைவரும் அமர்வோமாக. வரவேற்புரை வழங்குவதற்காக பள்ளியினுடைய செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குழுமியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் உரித்தாகுக. விழா கோலம் பூண்டிருக்கும் வண்ணமயமான ஒரு மாலை பொழுது, அறிஞர்கள் சூழ்ந்திருக்கும் மேடை, அறிவுச்சுடர் ஒளி வீசும் மாணவ செல்வங்கள், கடமை தவறாத ஆசிரிய பெருமக்கள் என்று கண்முன்னே நம்மிடையே காட்சி உள்ளது. இன்று 16ஆம் ஆண்டு அறிஞர் போற்றுதும் விழாவை மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் பள்ளியில் வீசக்கூடிய காற்றில் எத்தனை அறிஞர்களின் கருத்துகளும் சிந்தனைகளும் கலந்திருக்கின்றன என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நம்மிடம் உரையாடும் அத்துணை அறிஞர்களின் சிந்தனையும் தான் நம் பள்ளியினுடைய செயல்பாடுகளாக மலர்கிறது. சற்று முன் கற்பனையும் கலைநயமும் மிக்க ஊர்வலத்தில் அறிஞர்களை அழைத்து வந்தனர் நம் குழந்தைகள். ஒரு அருமையான டான்ஸ், வெல்கம் டான்ஸ் அருமையாக குழந்தைங்க பண்ணாங்க. கல்வியினுடைய பரிமாணத்தை ஊர்வலத்திலும் வரவேற்பிலும் காணும்போது மனம் பெருமிதத்தில் திகழ்கிறது. தோன்றலை விட தொடர்ச்சி முக்கியம் என்பார் ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். கல்வி என்பதே ஒரு தொடர் பயணம்தானே. நாம் அந்த தொடர் ஓட்டத்தை சரியாக செய்ய வேண்டும். கல்வி நம் பள்ளியில் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது. வளரும் தலைமுறைக்கு அறிஞர்களை அறிமுகப்படுத்துவதும் அறிஞர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்த்துவதுமே இவ்விழாவினுடைய நோக்கமாக உள்ளது. வாழ்வினுடைய பெரும் சூறாவளிக்கு இடையே ஒரு எளிய உண்மையை மிக பத்திரமாக கையில் ஏந்தி சென்று நம்முடைய அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து காலமெல்லாம் உழைக்கின்றனர் இந்த அறிஞர்கள் அனைவரும். நம் அறிஞர்களை கொண்டாடும் இந்த நன்னாளில் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும்
நம் பள்ளி மனமுவந்து வரவேற்று மகிழ்கிறது. அறிஞர்களை கொண்டாடுகிற பண்பை கல்வியின் ஒரு பகுதியாக கற்பிக்க வேண்டியது இன்றைய கல்வி நிலையங்களுடைய தலையாய கடமை என நாங்கள் கருதுகிறோம். இன்றைய இத்தகைய பெருமைமிகு விழாவினுடைய தலைவரும் நமது எஸ்ஆர்வி குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினருமாகிய திரு ஏ ராமசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்ஆர்வி வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் விருதினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கின்ற திருமிகு சா மாடசாமி அவர்கள், திருமிகு தி ராமசாமி அவர்கள், திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் IAS ஆகிய அறிஞர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். தமிழ் இலக்கிய விருதினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கும் திருமிகு வகீதையா கான்ஸ்தந்தின் அவர்களே, திருமிகு பிரளயன் அவர்களே, வருக வருக. சமூக நோக்கு விருதினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கின்ற திருமிகு ஜே அமலோற்பநாதன் அவர்களே, திருமிகு நிகார் சாஜி அவர்களே, திருமிகு மகாலட்சுமி அவர்களே, வருக வருக. படைப்பூக்க தமிழ் விருதினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கும் திருமிகு என் ஸ்ரீராம் அவர்களே, திருமிகு தி பரமேஸ்வரி அவர்களே, திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களே, திருமிகு விஜயராவணன் அவர்களே, வருக வருக. சிறார் இலக்கிய விருதினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கும் திருமிகு எஸ் பாலபாரதி அவர்களே, வருக வருக. எஸ்ஆர்வியினுடைய சிறப்பு நல்கை விருது இந்த ஆண்டு முசிறி அரசு பொது நூலகத்திற்கு வழங்கப்படுகிறது. சிறப்பு நல்கையை ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கும் களம் அமைப்பின் பொருளாளர் திருமிகு ரமேஷ் பாபு அவர்களே, திருமிகு பிரபுகுமார் அவர்களே, திருமிகு அமர்நாத் அவர்களே, வருக வருக. நம் பள்ளியினுடைய அனைத்து பண்பாட்டு நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக விளங்குகின்ற நம் இதயத்திலும் நம் செயல்களிலும் நம்மோடு இணைந்தே இருக்கும் அன்பு சகோதரர் எழுத்தாளர் திரு சா தமிழ்ச்செல்வன் அவர்களே, வருக. நம் பள்ளி மாணவர்களிடையே தொடர்ந்து உரையாடி வரும் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்களே, வருக வருக. இன்றைய அறிஞர்களுடைய ஆடியோ விஷுவலை தயாரித்து வழங்கியவர் நண்பர் பாஸ்கர் சக்தி என்பதையும் இவ்விடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். சாகித்ய பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் நம் பள்ளியின் மென்டார் திருமிகு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களே, வருக வருக. விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி, அறிவியல் சொல்லும் உண்மைகள் என்ற புத்தகத்தினை நம் குழந்தைகளுக்கு எழுதி வழங்கி இருக்கும் திருமிகு ஸ்ரீதரன் மதுசூதனன் IFS அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியினுடைய பொருளாளர் செல்வராஜன் அவர்களே, துணைத்தலைவர் குமரவேல் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய டாக்டர் சத்தியமூர்த்தி மற்றும் நம்முடைய CEO திரு துளசிதாசன் அவர்களே, மற்றும் குடும்ப உறுப்பினர்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற முக்கிய பிரமுகர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, நண்பர்களே, உறவினர்களே, பெற்றோர்களே, வருக வருக. எமது அருமை 3 பள்ளிகளின் முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, வருக வருக. நமது பள்ளியின் நிகழ்வுகளை உலகத்திற்கு எடுத்துச் செல்லும் இனிய பத்திரிகை நண்பர்களே, சுருதி டிவி நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வரும் காலத்தை வளமானதாக மாற்றவிருக்கும் எங்கள் அன்பு மாணவ செல்வங்களே, வருக வருக. மீண்டும் அனைவரையும் வரவேற்று இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விஷன் 2025 20வது ஆண்டு பள்ளி விழா
20வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த ஆண்டினுடைய அறிஞர் போற்றுதும் நிகழ்வின் ஆகச்சிறந்த நிகழ்வின் தலைவர், பள்ளியினுடைய தலைவர் திருமிகு ஏ. ராமசாமி ஐயா அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் பணிவான என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரை என்பது ஏன் இந்த அறிஞர் போற்றுதும் என்கிற நிகழ்வை குழந்தைகளுக்கும் மேடையிலே இருக்கின்ற அறிஞர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமையாகும். 2004ஆம் ஆண்டு மதிப்பிற்குரிய மறைந்த எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் உடல்நிலை குண்டு இருந்த காலகட்டத்திலே போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதை கேள்விப்பட்ட நம்முடைய குழந்தைகள், ஹாஸ்டல் குழந்தைகள், இப்படிப்பட்ட அறிஞருக்கு நாம் உதவ வேண்டாமா என்ற கேள்வியை, மாணவர்களிடத்திலிருந்து வந்த அந்த கேள்வியை முன்னெடுக்கும் விதமாக பள்ளி நிர்வாகம் அந்த காலத்திலே 17 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 25,000 நம் மாணவர்களுடைய கொடையுடன் சேர்ந்து அம்மா அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவர் வேண்டாம் என்று மறுதளித்து குழந்தைகளுடைய செலவுக்கு வைத்திருந்த பணத்தை அறிஞர் நான் பெற்றுக்கொள்வது சரியல்ல என்று மறுத்துவிட்டார். மீண்டும் அவரை வலியுறுத்தி நாம் ஏற்றுக்கொள்ள செய்த பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். காலம் மிக மிக வலிமையானது. கடந்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டு வெளிவந்த அவருடைய காலம் என்ற நாட்குறிப்பை சகோதரி நிவேதா அவர்கள் அழைத்து பேசினார். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 17 ஆண்டுகளுக்கு முன்பு சமயபுரம் பள்ளியிலே இருந்து ஒரு பிரசாதம் வந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறது உங்களுடைய பள்ளிதானா என்று. இப்படித்தான் வரலாறு அல்லது காலம் வரலாற்றை பதிவு செய்கிறது. அப்பொழுது தோன்றிய இந்த யோசனை தான் ஞானி அவர்களிடத்திலே பேசிய பொழுது அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களோடு இணைந்து தொடர்ந்து தமிழ் சமூகம், தமிழ் குழந்தைகளுக்கு அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு யார் அறிஞர்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய சமூக கடமை பள்ளிகளுக்கு இருக்கிறது, தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் இந்த அறிஞர் போற்றுதும் நிகழ்வு கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் யார் அறிஞர்கள்? எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், நாட்டுக்கு உழைக்கின்றவர்கள், ஆசிரிய பெருமக்கள், பொதுத்துறை நிறுவனத்திலே நாட்டுக்காக பங்காற்றியவர்கள், மருத்துவர்கள், சமூக செய்தவர்கள், இவர்களெல்லாம் மாணவர்களுக்கு முன்னால் நிறுத்தி யார் இவர்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்று நல்ல முறையிலே நல்ல வேலைக்கு செல்கிற அதே நேரத்தில் சமூக அற உணர்வோடு இந்த பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும். அதற்கு இணைப்பு புள்ளியாக மாணவர்களுக்கும் இந்த அறிஞர்களுக்கும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அறிஞர் போற்றுதும் நடக்க வேண்டும் என்பதை எஸ்ஆர்வி பள்ளியினுடைய நிர்வாகம், தலைவர், செயலர், பொருளர், துணைத் தலைவர், இணைச் செயலர், ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட குழு எடுத்த முடிவினுடைய அடிப்படையிலே இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக 13 அறிஞர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பரத்த கரவொலிகளோடு பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமையாக இருக்கின்றவர்களை எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன், பாஸ்கர் சக்தி, பள்ளியினுடைய ஆசிரியர் குழு இணைந்த இந்த 3 குழுக்களும் மிக சிறப்பாக அறிஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பது, இன்று முகநூலிலே பாலசுப்ரமணியன் முத்துசாமி என்கிற ஒரு எக்கானமிஸ்ட் எழுதியிருக்கிற முகநூலில் எழுதியிருப்பது, நடுநிலைமையோடு எஸ்ஆர்வி பள்ளி மிகச்சிறந்த அறிஞர்களை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இது சமூகத்திற்கு சொல்லுகிற நல்ல செய்தி. இதை மாணவர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னதாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னது. அப்படிப்பட்ட சூழலில் இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்னொரு அறிஞரினுடைய மிகச்சிறந்த நூலையும் இங்கே வெளியிட இருக்கின்றோம். அது நூல் வெளியிடுகிற பொழுது அதை பற்றி குறிப்பு வழங்குகிறேன் என்று சொல்லி அறிஞர்களை போற்றுவோம், சமூகத்தை உயர்த்துவோம். வாய்ப்புக்கு நன்றி.
இந்த நிகழ்விற்கு அறிமுக உரை வழங்கிய நம் பள்ளியினுடைய சிஓ அவர்களுக்கு நன்றியை உரித்தாய் கொண்டு நிகழ்வின் அடுத்ததாக தலைமை உரை வழங்குவதற்காக பள்ளியினுடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். நல்லோரை காண்பது நன்று, நல்லோர் சொல் கேட்பது நன்று. இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நல்லோர்களையும் ஒரு சேர காணும் பொழுது உள்ளம் மகிழ்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. இந்த அவையிலே அறம் சார்ந்து இயங்கும் அறிஞர்களை கொண்டாடும் அறிஞர் போற்றுதும் விழாவிற்கு தலைமை ஏற்பதை மிக பெருமையாக கருதுகிறேன். 16 ஆண்டுகளாக இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வு தொடர்கிறது என்பதை பெருமையோடு அறிவிக்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அனைவரும் முக்கியமானவர்கள். கல்வி என்பது தேடல். நாம் நூல்களை தேடி படிப்பதிலும் நல்ல வாசிப்பை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதுமே வாழ்வின் சுவாரஸ்யமான பக்கங்களாக படிப்பதற்கு உதவியாக இருக்கும். நம் படைப்பாக்கத்தை அறிவு ஜீவிகளை நேரில் கண்டு உரையாடுவதும் உரையாடலில் பங்கேற்பதும் பல புதிய வாசல்களை திறந்து வைக்கும். அப்படி இங்கு கனவு மெய்ப்பட வையத் தலைமைகள் வெளிக்காற்று உள்ளே வரட்டும், வேருக்கு நீர் என்ற பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் பல அறிஞர்கள் ஒரே மேடையில் விருது கொடுப்பது பெரிதல்ல, விருதை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம். நம்முடைய தமிழ் விருதுகளை ஏற்றுக்கொள்ள இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அறிஞர்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறேன். அத்தனை அருமையான சிந்தனைகளை தன் படைப்புகள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். எஸ்ஆர்வி தமிழ் விருதுகளை பெற திருமிகு சா மாடசாமி, திருமிகு டி ராமசாமி, திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் ஐஏஎஸ், திருமிகு வஹீதா கான்ஸ்டைன், பிரில்லியன், அமலோர் பாவேந்தன், அடுத்தது திகார் சாஜி, கே மகாலட்சுமி, ஸ்ரீராம், பரமேஸ்வரி, நிவேதிதா லூயிஸ், விஜயராகவன், எஸ் பாலபாரதி அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். எஸ்ஆர்வியின் சிறப்பு நல்கை ஏற்றுக்கொள்ளும் முசிறி அரசு பொது நூலகத்திற்கு முசிறி வாழ் மக்களுக்கும் நான் அன்பு பாராட்டுகிறேன். நமது அன்பு நண்பர் ஞானி அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அவருடைய முயற்சியால் தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நமது நன்றியை உரித்தாக்குகிறேன். அறிஞர்களை போற்றுவதால் பல அறிஞர்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்து வழிகாட்டும் நண்பர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை பாராட்டுவதோடு அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். திரைப்படம், புரிதல், வாசிப்பு என்று தொடர்ந்து நம்மோடு பயணிக்கும் அன்பு நண்பர் பாஸ்கர் சக்தி அவர்களுக்கும் எனது பாராட்டுகள். சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர் திருமிகு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். விதையில்லா மரமாகும் அல்லது கற்பது எப்படி, அறிவியலில் சொல்லும் உண்மைகள் என்ற புத்தகத்தை நம் குழந்தைகளுக்கு எழுதி வழங்கியிருக்கும் திருமிகு ஸ்ரீதன் மதுசூதன் ஐபிஎஸ் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள், அறிஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், பெற்றோர்கள், எஸ்ஆர்வியின் தங்கங்கள் மற்றும் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்குவோம். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் நட்பு தொடர்பு என்று வள்ளுவர் அழகாக சொல்கிறார். நல்ல அறிஞர்களோடு தொடர்பு கொள்வது, அவர்கள் எழுதிய நூல்களை படிப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி தரும். அந்த மகிழ்ச்சியை அணிவிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழாவிற்காக பள்ளியின் சிஓ அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. திருமிகு ஸ்ரீதரன் மதுசூதனன் ஐஎஃப்எஸ் ஐயா அவர்களின் விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி என்ற நூல் வெளியீட்டு விழா. அந்த நிகழ்விற்காக நம் பள்ளியின் சிஓ அவர்கள். பெரியோர்களே, மீண்டும் அறிவிப்புக்காக பள்ளி தொடங்கி இந்த 20 ஆண்டுகளில் 70 நூல்களை எஸ்ஆர்வி பள்ளி தம் குழந்தைகளுக்காக பதிப்பித்திருக்கிறது. இந்த சாதனையை நாம் நிகழ்த்தி இருக்கின்றோம்.
71வது நூலை நம்முடைய அருமை நண்பர் இந்திய அயலுறவு பணியில் உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்ற அசர்பைசான் நாட்டினுடைய தூதராக மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்ற சிந்தனையாளர், எழுத்தாளர், ஆகச்சிறந்த மனிதநேயமிக்க பண்பாளர் பயனீதரன் என்கிற ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர்கள் அவர்களிடத்திலே குழந்தைகளுக்காக ஏற்கனவே பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்களுடைய 2 நூல்களும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு உன்னதமான நூலாக இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நூலை நீங்கள் தர வேண்டும் என்று 2 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் இந்த ஆண்டு ஒத்துக்கொண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். எந்த விதமான நினைவுறுத்தலும் இல்லாமல், மீண்டும் கேட்டுக்கொள்ளாமல் மிக கச்சிதமாக மார்ச் 31ஆம் தேதி அவருடைய நூலை அனுப்பித்து தந்தார். பாரதி புத்தகாலயத்தினுடைய நண்பர் நம்முடைய நாகராஜன் அவர்களிடத்திலே இந்த நூல் போய் சேர்ந்தவுடன் பள்ளியினுடைய நிர்வாகம் அதுக்கு ஒப்புதல் தந்து இந்த நூலை எப்படி அச்சிடுவது, எப்படி அதனுடைய ஃபாண்ட் சைஸ் இருக்க வேண்டும், இடைவெளி எப்படி இருக்க வேண்டும், எழுத்துரு எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் அசர்பைசானில் இருந்து கொண்டே வடிவமைத்து, ஓவியம் இப்படி இருக்க வேண்டும், ஓவியம் இவர் வரைந்தால் நன்றாக இருக்க வேண்டும் என்று ரோகிணிமணி அவர்களிடம் கேட்டு, தமிழ் அவர்களிடம் கேட்டு, இப்படி முழு ஒருங்கிணைப்புமே செய்தவர் நண்பர் ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர்கள். அற்புதமான ஒரு நூல். தளிர் என்கிற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த நாவலை உருவாக்கி தந்திருக்கிறார். விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி, அறிவியல் சொல்லும் உண்மைகள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை ஆராய்ச்சி செய்து கடினமான உழைப்பை தந்து ஒரு பள்ளியின் வேண்டுகோளை ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை எஸ்ஆர்வி பள்ளி நிர்வாகம், மாணவர்கள், ஆசிரியர்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு இந்த பாராட்டுக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நட்புணர்வோடு நம்முடைய இணைப்பிலே அவர் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் அசர்பைசானிலிருந்து. இந்த நூலை வெளியிடுவதற்கு மிக பொருத்தமாக நம்முடைய இந்திய அறிவியல் துறையினுடைய செயலராக இருந்த, முன்னாள் செயலராக இருந்த ஐயா ராமசாமி அவர்கள் வெளியிட, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஐயா பூர்ணலிங்கம் அவர்களும் கல்வியாளர் மாடசாமி ஐயா அவர்களும் பெற்றுக்கொள்ள நம்முடைய இயக்குனர்கள் கூட இருக்க இந்த நிகழ்வு சிறப்பாக நிறைவேறுகிறது. இந்த புத்தகம் அனைவருக்கும் கையிலே வழங்கப்பட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சொல்லி பலத்த உற்சாக குரலோடு இந்த நூலை எஸ்ஆர்வி பதிப்பகம் வெளியிடுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி, அறிவியல் சொல்லும் உண்மைகள் என்ற நூலை முனைவர் டி ராமசாமி, முன்னாள் செயலாளர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, இந்திய அரசு ஐயா அவர்கள் வெளியிட, பேராசிரியர் மாடசாமி கல்வியாளர் ஐயா அவர்களும், திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு முன்னாள் செயலாளர், ஜவுளித்துறை அமைச்சகம், இந்திய அரசு ஐயா அவர்களும் வெளியிட்டு பெற்று பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். பள்ளியின் இயக்குனர் பெருமக்களும் விருது ஏற்பாளர்களும் அந்த நூலினை பெற்று புகைப்படத்திற்கு காட்சியளிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி, அறிவியல் சொல்லும் உண்மைகள் நூல் வெளியீட்டு விழா வெளியிட்டு பெருமைப்படுத்திய முனைவர் டி ராமசாமி ஐயா அவர்களுக்கும், பெற்று பெருமைப்படுத்திய திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் சா மாடசாமி ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் பெருமக்களுக்கும், விருது ஏற்பாளர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அத்துணை பேர்களும் விருது ஏற்பாளர்கள், நூல் வெளியிட்டு பெருமைப்படுத்திய சான்றோரும் இயக்குனர் பெருமக்களும் புத்தகத்தினை கையில் ஏந்தியபடி புகைப்படத்திற்காக மீண்டும் ஒரு முறை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
விருதாளர்கள் விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி, அறிவியல் சொல்லும் உண்மைகள். இந்த நூலை எழுதியவர் திருமிகு ஸ்ரீதரன் மதுசூதனன் IFS அவர்கள். இப்பொழுது ஏற்புரை வழங்குவதற்காக திருமிகு ஸ்ரீதரன் மதுசூதனன் IFS அவர்கள் காணொளி வாயிலாக. சாகித்ய பால புரஸ்கார விருது பெற்ற எழுத்தாளர், நம் பள்ளியின் நெறியாளர் திருவாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு பாராட்டுகின்ற நேரம் இது. அவர்களுக்கான மலர் மாலையை அணிவிக்க பள்ளியின் தலைவர் திருமிகு ஏ ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். RK நாராயணன் ரீடர்ஸ் கிளப் பள்ளியின் நெறியாளர், நமது பள்ளியில் தொடர்ந்து RK நாராயணன் ரீடர்ஸ் மாணவர்களை வழிநடத்தக்கூடியவர். SRV டைம்ஸில் தொடர்ந்து தனது பங்களிப்புகளை செலுத்தி வருகிறார். குழந்தைகளுக்கான கதை சொல்லும் பயிலரங்கை தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறார். சாகித்ய பால புரஸ்கார் விருது பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கான மலர் மாலை அணிவிக்க பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களையும், அவருக்கான பரிசினை வழங்கி மகிழ பள்ளியின் செயலர் திருமிகு P சுவாமிநாதன் ஐயா அவர்களையும் அன்போடு வேண்டிக் கொண்டு, எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் அறிஞர் போற்றுதும் விழாவில் பாராட்டி மகிழப்படுகிறார். அவர்களுக்கான பரிசினை வழங்கி மகிழ்கிறார் பள்ளியின் P சுவாமிநாதன் செயலர் ஐயா அவர்கள். சாகித்ய பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் SRV சார்பாக உரித்தாக்கிக் கொள்கின்றோம். காலை வணக்கம். கடந்த 17 ஆண்டுகளாக இந்த அறிஞர் போற்றுதும் என்கின்ற இந்த மிகச்சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய பள்ளியிலே நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேடை தமிழ் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியை அழுத்தமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதாவது, மருத்துவம் படித்தால்தான் அது படிப்பு. ஒரு காலத்தில் மருத்துவம் பொறியியல் 2 தான் படிப்பு என்று இருந்தது. அப்புறம் அது மருத்துவம் மட்டுமே படிப்பு என்று பெற்றோர்களுடைய தலையிலே காலம் ஏற்றி வைத்திருக்கிறது. அதை தொந்தரவுக்குள்ளாக்கி எத்தனை விதமான துறைகளிலே சாதிக்க முடியும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு கல்வியாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். இங்கே இந்த மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்கள், ஆளுமைகள். எந்த துறையிலே பணியாற்றினாலும் சாதிக்க முடியும், இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையிலே பங்காற்ற முடியும் என்பதை தங்களுடைய வாழ்நாளில் நிரூபித்திருக்கக்கூடிய அறிஞர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே மருத்துவர் இருக்கிறார், கடல்சார் அறிஞர் இருக்கிறார், விஞ்ஞானி இருக்கிறார், நாடகக் கலைஞர் இருக்கிறார், எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை நாம் கொண்டாடுவதன் மூலமாக இப்படிப்பட்ட துறைகளிலெல்லாம் நம்முடைய குழந்தைகள் ஈடுபட வேண்டும், தங்களுடைய எதிர்காலத்திலே தங்களுடைய பயணத்தை திட்டமிடுவதற்கு இந்த அறிஞர்களுடைய அறிமுகம் உதவும் என்ற அடிப்படையில் தான் இந்த விழாவை நாம் ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த சாதனைகள் என்று மட்டுமில்லாமல் இந்த சமூகத்துக்கு எளிய மக்களுடைய நலன்கள் உயர வேண்டும் என்பதற்காக எப்போது சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள். இதில் எழுத்தாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் எண்ணிக்கையில். ஏனென்றால் எழுத்தாளன் என்பவன், ஏன்னா பல்வேறு துறைகளை அவர்கள் பணியாற்றினாலும் கூட துறைக்கு அப்பாலும் எழுத்து என்பதில் ஆர்வம் கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளன் என்பவன் எங்கோ ஒரு காசாவிலே, எங்கோ ஒரு உக்ரைனிலே எழுகின்ற ஒரு குழந்தையின் அழுகுறலுக்காக இங்கே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறவன் தான் ஒரு எழுத்தாளன். ஆகவே அந்த உணர்வை சமூகத்துக்கு கடத்துகின்ற ஒரு மாபெரும் மனிதனாக எழுத்தாளன் இருப்பதால் நம்முடைய இந்த மேடையிலே ஒவ்வொரு ஆண்டும் எழுத்தாளர்கள் நிச்சயமாக சரிபாதிக்கு மேலாக இருப்பார்கள். இந்த ஆண்டும் அதே போல கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். உங்களிலிருந்து ஞானி அவர்கள் ஒவ்வொரு அறிஞர் போற்றதும் விழாவிலும் சொல்வதைப் போல உங்களிடமிருந்து எழுத்தாளர்களும் அறிஞர்களும் இதை போன்ற ஆளுமைகளும் இங்கே வந்து பேசக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக உங்களை இப்போதே வாழ்த்தி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த SRV வழங்குகின்ற விருதினை ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் இவர்களெல்லாம் விருதுக்காக இயங்குபவர்கள் அல்ல, விருதை பெரிதாக நினைக்காதவர்கள். தாங்கள் சாதிக்கிறோம் என்றோ, தாங்கள் சமூகத்துக்காக தியாகம் செய்கிறோம் என்றோ
ஒருபோது நினைக்காதவர்கள் தான் இவர்கள். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமையும் இவர்கள் மனமுவந்து இந்த விருதினை ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய விஷயம் என்றுதான் நம்முடைய தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த விருதினை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த மேடைக்கு வந்ததற்காக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விற்கு பாராளர் எழுத்தாளர் திருமிகு சா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாய்க் கொண்டு நிகழ்விற்கு பாராட்டுரை வழங்குவதற்காக எழுத்தாளர் திருமிகு பாஸ்கர் சக்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்ம சமூகம் ரொம்ப புழுக்கத்தில் இருக்குதுன்னு தெரியுது, விசிறிட்டே இருக்கீங்க. நம்ம சமூகம், தமிழ் சமூகமே அப்படி தான் இருக்குது. அதுக்காகத்தான் வருஷம் வருஷம் வெளிக்காற்று உள்ளே வரட்டும்னு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இல்லையா, சம்மரில். இந்த பள்ளியில் இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து சிஇஓ ரொம்ப அருமையாக சொன்னார், தமிழகன் ரொம்ப அற்புதமாக சொன்னார். நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி தான் இருக்குது. இந்த பருவத்தில் நம்ம முன்னாடி நிறைய இமேஜ் போர்ட்ரே ஆகிட்டே இருக்கும். சமூக ஊடகங்கள் வாயிலாக, டெலிவிஷன் வாயிலாக, பேப்பர் தொலைக்காட்சி வாயிலாக, இவங்கெல்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு. நமக்கு இப்போல்லாம் வழிகாட்டிகள், ரோல் மாடல்கள், இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்ட்டு அந்த வெளியில் நீங்கள் தேடிட்டுருப்பீங்க. அந்த வெளியில் உங்களுக்கு யார் அறிமுகமாவாங்கன்னா, பெரும்பாலும் சினிமா ஆட்கள் அறிமுகமாவாங்க, விளையாட்டை சேர்ந்தவங்க அறிமுகமாவாங்க, அரசியல்வாதிகள் அறிமுகமாவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே, ஆனால் அதை விட பல மடங்கு அதிகம் சமூகத்துக்கு சாதிக்கிற, உழைக்கிற பல்வேறு அறிஞர்கள் இருட்டிலேயே இருப்பாங்க. இருட்டில்னா எந்த இருட்டில்னா, வெளிச்சம் படாத இருட்டில் அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு கடமையை அந்த நாட்டுக்காக பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் மேல் வெளிச்சம் பாய்ச்சிக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அறிஞர் போற்றுதல். நமக்கு வந்து இப்போ நீங்கள் வர்றீங்க, படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இது எல்லாம் நம்ம சொந்த வாழ்க்கையில் நம்மளுடைய பொருளாதார கேரியர் மேம்பாட்டுக்காக நம்ம செய்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த பள்ளி ஒரு வேலையை செய்யுது. என்ன செய்யுதுன்னா, நிகார் ஷாஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. செங்கோட்டையில் பிறந்து இஸ்ரோவில் மிக முக்கியமான இஸ்ரோவில் மிக முக்கியமான பொறுப்பில் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்காங்க. அமலோற்பவநாதன் அப்படின்னு ஒரு மருத்துவர் சென்னையில் ஒரு குப்பத்தின் விளிம்பில் பிறந்து தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஒருத்தர். ராமசாமி என்கிற ஒரு அறிவியலாளர் திருமணமே செய்து கொள்ளாமல் அறிவியல் தான் என்னுடைய வாழ்வின் அர்த்தம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மிகப்பெரிய உயரங்கள்லேருந்து பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் மாதிரி பட்டங்கள் வாங்கிட்டு அது எதுவுமே வெளியே தெரியாமல் அமைதியாக ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்களையெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வின் நோக்கம். இவர்கள் தான் உங்கள் ஹீரோ, இவர்கள் தான் உங்கள் ரோல் மாடல், இவர்கள் தான் உங்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம். பள்ளியின் நெறியாளர் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் நன்றி உரித்தாக்கி கொண்டு தீர்மானம் வாசித்தல். தீர்மானம் வாசிப்பதற்காக பள்ளியின் துணைத் தலைவர் திருமிகு எம் குமரவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விருது ஏற்பாளர்களை தவிர ஏனைய அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விருது ஏற்பாளர்களை தவிர ஏனைய அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தீர்மானம் வாசித்தல். தீர்மானம் வாசிப்பதற்காக பள்ளியின் துணைத் தலைவர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ்ஆர்வி பள்ளி திருச்சிராப்பள்ளி சார்பில் தமிழ் விருதுகள் பெறுகின்ற அறிஞர்களின் எழுத்து மற்றும் சமூக பணியை பாராட்டி தீர்மானம். எஸ்ஆர்வி பள்ளிகள் திருச்சிராப்பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளாகிய நாங்கள் இன்று 13/9/2025 சனிக்கிழமை அன்று எம் பள்ளியில் நடைபெற்ற பெருமைமிகு அறிஞர் போற்றுதும் நிகழ்வில் எஸ்ஆர்வி தமிழ் விருதுகள் பெறுகின்ற திருமிகு சா மாடசாமி, திருமிகு தி ராமசாமி, திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் இந்திய ஆட்சிப்பணி, திருமிகு வகிதையா கான்ஸ்தந்தின், திரு பிரளயன், மருத்துவர் ஜே அமலோற்பவநாதன், திருமிகு நிகார் ஜாஜி, திருமிகு மகாலட்சுமி, திருமிகு ஸ்ரீராம், திருமிகு ஸ்ரீ பரமேஸ்வரி,
திருமிகு நிவேதிதா லூயிஸ், திருமிகு விஜயராவணன், திருமிகு எஸ் பாரதி ஆகிய அறிஞர்களின் தன்னலமற்ற திறமையான படைப்பாற்றலுக்கு எங்களது பாராட்டுக்களை பதிவு செய்கின்றோம். அறிஞர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அறிஞர்களை கொண்டாடப்படுவதன் மூலம் அடுத்த தலைமுறையை புதிய திசை நோக்கி செலுத்த முடியும் என உறுதியாக நம்புகிறோம். ஆகையால் மேற்சொன்ன அறிஞர்கள் அனைவருக்கும் எங்களது பாராட்டுக்களை ஏகமனதாக வெளிப்படுத்த தீர்மானிக்கிறோம். இன்று 13/9/2025 சனிக்கிழமை எங்கள் பள்ளியில் நடைபெறுகின்ற அறிஞர் போற்றுதும் விழாவில் இந்த பாராட்டு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. எஸ்ஆர்வி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சமயபுரம் திருச்சிராப்பள்ளி, எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் ஸ்கூல் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி, எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் ஸ்கூல் திருச்சிராப்பள்ளி. நன்றி. தீர்மானம் வாசித்த பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி உரித்தாய்க் கொள்கின்றோம். நாம் அனைவரும் அமர்வோமாக. நிகழ்ச்சி நிரல் 4 இனிதே துவங்குகிறது. இது எஸ்ஆர்வியின் அறிஞர் போற்றுதும் 2025 தமிழ் விருதுகள் வழங்கும் விழா. இந்த விழா இனிதே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் விருதினை வழங்கி சிறப்பித்த பள்ளியின் இயக்குனர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திருமிகு சா மாடசாமி ஐயா அவர்கள், திருமிகு டி ராமசாமி ஐயா அவர்கள், திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள், தமிழ் இலக்கிய விருது பெற்ற முனைவர் வரிதயா கான்ஸ்தந்தின் அவர்கள், பிரளயன் நாடகவியாளர் அவர்கள், சமூக நோக்கு விருது பெற்ற மருத்துவர் ஜே அமலோர் பவநாதன் அவர்கள், நிகார் ஷாஜி அறிவியல் அறிஞர் அவர்கள், திருமிகு கே மகாலட்சுமி ஆசிரியர் அவர்கள், படைப்புக்க விருதினை ஏற்று சிறப்பித்த என் ஸ்ரீராம் எழுத்தாளர் அவர்கள், தி பரமேஸ்வரி கவிஞர் அவர்கள், நிவேதிதா லூயிஸ் எழுத்தாளர் அவர்கள், திருமிகு விஜயராவணன் எழுத்தாளர் அவர்கள், சிறார் இலக்கிய விருதினை ஏற்று சிறப்பித்த திருமிகு எஸ் பாலபாரதி எழுத்தாளர் அவர்கள், சிறப்பு நல்கை விருதை பெற்ற முசிறி அரசு நூலகம், இவர்களில் விருதினை ஏற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மலர் மாலை அணிவித்து கொண்டு தனக்கான விருதுகளை கையில் ஏந்தி ஏற்பை அடையாளப்படுத்தி புகைப்படம் எடுப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இத்தருணத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதை பள்ளியின் இசைக்குழு ஒலிக்க இருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் தன் விருதுகளோடு மலர் மாலையை அணிந்து கொண்டு புகைப்படத்திற்கு காட்சியளிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நெறியாளர்கள் சா தமிழ்ச்சுனையா அவர்கள், பாஸ்கர் சக்தி அவர்களோடு இணைந்து பள்ளியின் இயக்குனர் பெருமக்களும் உடன் இருக்க விருது ஏற்பாளர்களோடு புகைப்படம் எடுக்கின்ற நேரம் இது. நிகழ்வு நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்காக பள்ளியின் முதல்வர் திருமிகு பி முருகதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். அறிஞர்களை போற்றும் ஆகச்சிறந்த நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பித்தமைக்கு நம் தலைவர் திருமிகு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கி சிறப்பு செய்த மரியாதைக்குரிய நம் செயலர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த விழாவின் வெடிவெள்ளிகள் நம்முடைய சமூகத்தின் அடையாளங்கள். வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் விருதினை ஏற்று எங்களை மகிழ்வித்த திருமிகு பேராசிரியர் சா மாடசாமி ஐயா அவர்களுக்கும், திருமிகு டி ராமசாமி ஐயா அவர்களுக்கும், திருமிகு பூர்ணலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தமிழ் இலக்கிய விருதினை ஏற்றுக்கொண்டு எங்களை மகிழ்வித்த முனைவர் வஹீத் ஐயா கான்ஸ்டன்டைன் மற்றும் திருமிகு பிரளயன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. சமூக நோக்கு விருது பெற்று எங்களை கௌரவப்படுத்திய மரு ஜே
அமலோற்பவநாதன் ஐயா, அறிவியல் அறிஞர் திருமிகு நிகார் சாஜி மற்றும் திருமிகு கே மகாலட்சுமி ஆசிரியர்களுக்கும் நன்றி. படைப்பூக்க விருதினை ஏற்றுக்கொண்ட திருமிகு என் ஸ்ரீராம், கவிஞர் தி பரமேஸ்வரி, திருமிகு நிவேதிதா லூயி மற்றும் திருமிகு விஜயராவணன் அவர்களுக்கும் நன்றிகள். சிறார் இலக்கிய விருதினை ஏற்று மகிழ்ந்த எழுத்தாளர் எஸ் பாலபாரதி ஐயா அவர்களுக்கும் நன்றி. சிறப்பு நல்கை விருதினை ஏற்றுக்கொண்ட முசிறி அரசு நூலகத்தின் சார்பாக வந்திருக்கும் களம் நண்பர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றி. தன் நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஏற்புரை நல்கிய திருமிகு ஸ்ரீதரன் மதுசூதனன் IFS அவர்களுக்கும், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள், திருமிகு பாஸ்கர் சக்தி ஐயா அவர்கள் மற்றும் திருமிகு விஷ்ணுபுரம் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் தங்கள் வருகையின் மூலம் சிறப்பு சேர்த்திருக்கிற அனைத்து இலக்கிய ஆளுமைகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் எங்கள் உளம் நிறைந்த நன்றி. இந்த நிகழ்வினை சிறப்பித்த நம் இயக்குனர் பெருமக்களுக்கும் இணைச் செயலர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் அவர்களுக்கும் எங்கள் உளம் நிறைந்த நன்றி. இவ்விழா சிறப்பாக நடைபெற உழைத்த மற்றும் பங்களித்த 3 பள்ளி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் எம் உளம் கனிந்த நன்றி. எப்பொழுதுமே தங்கள் பணியினை சிறப்பாக செய்து முடிக்கும் மனித வளத்துறை, அலுவலக பணியாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஸ்ருதி டிவி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். நன்றி. நன்றி உரை வழங்கிய பள்ளியின் முதல்வர் முருகதாசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். சரியாக மணி 7:22 தேசிய கீதம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा, तव शुभ नामे जाहे, तव शुभ आशीष माहे, गाहे तव सय गादा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி. மாணவர்கள் அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.